ஓகே, வந்துட்டோம். இங்கே தான் மக்களே நம்மளோட வேலை இன்றைக்கி இங்கே தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா வண்டி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. பட் எவ்வளோ வந்தாலுமே வந்துட்டு சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கூட்டத்துலேயும் பைக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பைக்கு பண்ண போகிறோம் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் டெவில் V3 அண்ட் இதுதான் நம்ம வினோத்தோட பைக்கு. ஸோ 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் இந்த மனுஷன் இந்த வண்டியை போட்டு எவ்வளோ அடி அடிச்சிருப்பார். அப்போயும் இந்த வண்டி தாங்குதுன்னா பார்த்துக்கோங்க. என்னது நான் இது வரைக்கும் என் பைக்கு பேரே வச்சதில்லை. வேணா வச்சுக்கலாம், மிஸ்டர் கிரீன் வச்சுக்கலாம். மிஸ்டர் கிரீன். அதாவது எப்படி 8 வருஷம் கழிச்சு 9வது வருஷத்தில் பேர் வைக்கிறாராமா. பார்த்துக்கோங்க இவரெல்லாம் என்னன்னு சொல்கிறது. வண்டி பாருங்கள், செம்ம நாஸ்தியாக வச்சுருக்காப்புல. மகா கன்றாவியாக இருக்குது. நம்ம வண்டியும் அப்படி தான். இவ்வளோ நம்மளதும் ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை. ஸோ செம்ம கேவலமாக வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து உள்ளே நிறுத்தினதே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே வந்து அடிக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரே வந்துட்டு இந்த செயின் கிளீனர் மாதிரி இந்த செயின் அலாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் வாஷுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இதெல்லாம் போடுறாங்க. இது பாருங்கள், இதை அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்கி வருது. ஸோ இப்போ பைக் பார்த்தீங்கன்னா பாலிஷிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஃபிட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரியர் கிராப் ரயில்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டேங்க் கவரு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கிட்ட வச்சு அவங்களே எல்லாமே கட்டிட்டாங்க. நமக்கு எந்த வித சிரமமே கொடுக்கல. இப்போ சதீஷ் ப்ரோ வந்துட்டு இப்போ என்னென்ன ப்ராசஸ் அந்த மிஷின் இதில் பண்ணுற என்ன ப்ராசஸ் பாலிஷ் அப்படிங்கிறத சொல்லுவார். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவோம். வாஷு வீல்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வாஷிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாஷிங் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பாலிஷிங் வந்து 3 steps ஆஃப் பாலிஷ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா ரப்பிங்கு. ஸோ ரப்பிங் எப்படி அப்படின்னா மிஷின்ஸு. ஸோ இதுதான் டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா 3Mோட ப்ராடக்ட்டு. ஸோ 3M ரப்பிங் ப்ளஸ் 3M ரப்பிங் பேடை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் பாலிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ மிஷின் பாலிஷ் மெட்டீரியல் இது, பேடு இது. ஸோ இந்த 2 steps முடிஞ்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மிஷின் ப்ராசஸ்ஸு. ஃபைனல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வேக்சிங்கு. ஸோ வேக்சிங் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் வேக்சிங். ஸோ இது பேஸ்ட் வேக்ஸு, ஃபைனல் வேக்சிங். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ப்ராசஸ். ஸோ இந்த வேக்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கிளாத், மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு யூஸ் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணிடுவோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் 3 லேயர் ஆஃப் பாலிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயர் பாலிஷு, ஸோ டயர் லைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வெஹிக்கிள் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். டயர் பாலிஷ் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரப்பிங்கு. ஸோ அவங்களோட இந்த லிக்விட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பிங் வந்து பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ரப்பிங் ப்ராசஸ் வந்து முடிச்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் போட போகிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
அண்ட் பாலிஷிங் இன்னும் ஒரு ஸ்டெப்பு பேலன்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களே சூப்பராக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி தராங்க. அது இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் தேர்ட் ஸ்டெப்பு வேக்ஸ் கோட்டிங் போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். வந்துட்டு ஃபைனல் ப்ராசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 3Mோட க்ரீம் வேக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா வந்துட்டு வண்டி ரெடி ஆகிடும். ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ வினோத்தோட வண்டி பாருங்க, பல செம்மையாக இருக்குது. அந்த கருப்பு எலகன்ஸ் இருக்கு, வேறு லெவல் சான்ஸே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா 3Mோட அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. நான் 11:30க்கு வந்துட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. மணி இப்போ 3 இதில் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக பார்த்து 2 to 2.5 hours வந்துட்டு பண்ணாங்க. ஸோ ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா இவர் பேர் பார்த்தீங்கன்னா சதீஷ். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க கூட இவரும் நின்று சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ பைக்கில் சின்ன இடத்துல மைன்யூட் பார்ட்ஸில் கூட வந்துட்டு ஏதாவது அவங்க பண்ண முட்டுறாங்கன்னா இது பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்துட்டு பாலிஷ் கொடுங்க, ரப்பிங் திருப்பி பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாமே பண்ணி சொல்லி வந்துட்டு சூப்பராக பண்ணாங்க. மெயின் வந்து கஸ்டமர் சர்வீஸ் தான். நான் வந்து நேற்று கால் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் வரைக்கும் எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ 3M வந்துட்டு இந்தளவுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ சார், உங்களோட சப்போர்ட்ஸ் எப்பவுமே எங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. வாஷ்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. திருப்பி நம்ம 3M வந்துட்டு பைக்கு காரில் என்ன நான் பண்ணுறோங்கிற வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.